ஹலோ கோடஸ். இன்னைக்கு டிஎஸ்ஏ சீரிஸ்ல வவல்ஸ் கவுண்ட் இன் ஸ்ட்ரிங் ப்ராப்ளமா தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்லிடுறேன். குடுக்குற ஸ்ட்ரிங்ல எத்தனை வவல்ஸ், அதாவது ஏஇஐஓயூல இருந்து எத்தனை கேரக்டர்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்குன்ற சொல்றது தான் இது. இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இன்புட் ஸ்ட்ரிங்ல கோட் குரல் இருக்கு. இதுல எத்தனை வவல்ஸ் இருக்கு? டோட்டலா 4 வவல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வேற எந்த வேர்ட் கொடுத்தாலும் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கோட் குரல். மெத்தட் 1, சிம்பிள் லூப் மெத்தட். நம்ம இப்போ வவல்ஸை கவுண்ட் தானே பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம் வித் ரீசனபிள் நேம் கவுண்ட் வவல்ஸ். அண்ட் இது ஒரு ஸ்ட்ரிங்கை தான் எக்ஸ்பெக்ட் பண்ண போகுது. ஸோ எஸ், டெஃப் கவுண்ட் வவல்ஸ் எஸ். நெக்ஸ்ட், வவல்ஸ் டோட்டலாகவே 5 தான். அண்ட் அது கேபிட்டல்ஸும் சேர்த்தா 10 தான். ஸோ அதை அப்படியே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். வவல்ஸ் ஈக்குவல்ஸ் டு இப்படி. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ஒரு கவுண்ட் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதுக்கு ஒரு இனிஷியலைசேஷன் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 0. கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் செக் பண்ணுறதுக்கு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் கேரக்டர் இன் எஸ். செக் பண்ணுறதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன், இஃப் கேரக்டர் இன் வவல்ஸ். இது வர கேரக்டர்ஸ் வவல்ஸில் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். அப்படி இருந்துச்சுன்னா கவுண்ட்டை +1 பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கு ஒரு வவல் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணும். இப்படி ஸ்ட்ரிங்கில் எல்லா கேரக்டரும் செக் பண்ணதுக்கு அப்புறம் லூப்பை முடிச்சு கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நடக்குது. அண்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பிரிண்ட் கவுண்ட் வவல்ஸ் கோட் குரல். இந்த இடத்துல இது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் கவுண்ட் வவல்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை கோட் குரல்ன்ற ஸ்ட்ரிங் மூலமா கால் பண்ணும். அது ரிட்டர்ன் பண்ற கவுண்ட்டை இது பிரிண்ட் பண்ணும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வார்த்தையில 4 வவல்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி வேற வேர்ட்ஸ்க்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட். முதல்ல ஸ்டார்ட் பண்றோம். வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்றோம் ஃபார் வவல்ஸ் அண்ட் கவுண்ட் டு 0. அப்புறம் ஃபார் லூப்ல ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கிறோம். அந்த கேரக்டர் வவல்ஸ்ல இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் கேரக்டருக்கு போகணும். அப்படி இருந்துச்சுன்னா கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், இதை லாஸ்ட் கேரக்டரா இல்லையான்னு பார்க்குறோம். அப்படி லாஸ்ட் கேரக்டர் இல்லைன்னா திருப்பியும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறோம். லாஸ்ட் கேரக்டரா இருந்துச்சுன்னா கவுண்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ மெத்தட் 2, யூசிங் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்றது பைத்தன் வே ஆஃப் கிரியேட்டிங் லிஸ்ட் ஃப்ரம் ஐட்ரேட்டபிள் ஸ்ட்ரிங் லிஸ்ட் டியூபிள். இது கோடை 1 or 2 லைன்ஸில் ஈஸி அண்ட் எஃபிஷியண்ட்டாக முடிக்கிறது. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டெஃப் கவுண்ட் வவல்ஸ் எஸ். அண்ட் இதுக்குள்ள ரிட்டர்ன் சம் 1 ஃபார் கேரக்டர் இன் எஸ் இஃப் கேரக்டர் டாட் லோவர் இன் ஏஇஐஓயூ. இது என்ன பண்ணுதுன்னா, ஃபார் லூப் மூலமா கேரக்டர் ஒன்று எடுக்குது. அண்ட் அதை லோவர் கேஸ் பண்ணி, அதாவது ஸ்மால் லெட்டர்ஸாக மாற்றி வவல்ஸ் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு பார்க்குது. அப்படி இருந்துச்சுன்னா +1 பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த 1. அண்ட் சம் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் சம் மெத்தட்குள்ளே போட்டிருக்கோம். இங்கே சம்ன்றது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். அது கொடுக்குற ஐட்ரேட்டபிள் ஸ்ட்ரிங் லிஸ்ட் டியூபிள்ஸோட வேல்யூஸை சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரிங்கை சேஞ்சும் பண்ணி பார்க்கலாம். இதான் அவுட்புட். அண்ட் அவ்வளோதான் கூட இந்த மெத்தடில் தான் வவல்ஸை கவுண்ட் பண்ணுவாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.